ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு வால்டி பாஸ். காலையில் வந்திருக்கக்கூடிய முதல் ப்ரோமோவுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்கன்னு தெரியும். அந்த கண்டென்ட் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் முழுசாக இருக்க போது. அப்படியே முழுசாக வீடியோ பாருங்க. முதல் ப்ரோமோ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்பாட்டு சண்டை. யாருக்கு? சபரிக்கும் நம்மளுடைய திவாகருக்கும். இது எப்போ நடந்த சண்டை? நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த ஒரு சண்டை. எபிசோடு நடக்கும்போது வெளியே இருந்து உங்களுக்கு சாப்பாடு போகிறது தெரியும். ஸோ அது மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியுமே ஒரு சாப்பாடு உள்ளே போயிருக்கு. இதை எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த சண்டை முழுக்க உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படிங்கிறது இதில் போடப்படலை, அந்த ப்ரோமோவில் போடப்படலை. மேபி அடுத்த ப்ரோமோ அதுவாக இருக்கா, ஏன்னா இன்னைக்கு பெருசாக கண்டென்ட் திங்கக்கிழமை அப்படின்றனால வேற எதுவும் இருக்காது அப்படிங்கிறனால அடுத்த ப்ரோமோவும் அதுவே போடுறாங்களா அப்படின்றது தெரியல. இதுக்கான காரணம் பார்வதி. என்னடா உனக்கு பார்வை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாதே. ஏங்க, அவங்க பண்ணா பேசி தான் ஆக வேண்டியது இருக்கு. இங்க என்ன நடந்திருக்குன்னா, எல்லாருக்கும் ஈக்குவலா ஃபுட்டு போகணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு மக்ல ஃபுட்டு போடலாம் அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இன்னைக்கு காலையில வெளியிருந்து வந்த ஃபுட்டை எல்லாரும் எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக பல பேருக்கும் கிடைக்கல அப்படின்றது இவங்க சைட்ல இருந்து இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்ப சபரி எல்லாருமே சேர்ந்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, வந்திருக்கக்கூடிய பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணியும் இருக்கக்கூடிய ஒரு மக்ல வச்சு எல்லாத்துக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ பாரு போய் இது கடையில் கரண்டியில் எடுத்து அந்த ஃபுட்டை பிளேட்டில் போட்டுட்டு இருக்காங்க. பிளேட்டில் போட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இதில் போட்டு தரோம், எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தானே இருக்குது, இதில் போட்டு தரோம் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ பாரு வழக்கம் போல் டிஃப்ரெண்ட்டாக, நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது அப்படிங்கிற மைண்ட் செட்டா, இல்லை நான் கண்டென்ட் கொடுக்குறேன் பாடுறான்ற மைண்ட் செட்டா, இல்லை கேமரா சென்ட்ரிக்கான விஷயமா என்னன்றது நமக்கு ஒன்றும் புரியல. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கரண்டியிலே எடுத்து போட்டுக்கிறேன், ஏன்னா நான் எப்படி எடுத்தாலும் அந்த கரண்டியில் எடுத்தாலும் மக்களை நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதை விட கம்மியாக தான் நான் எடுப்பேன், நான் கரண்டியிலே எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு. அப்போ சபரி சைட்ல இருந்து என்ன அப்படின்னா, அவங்க சைட்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த மக்களை வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இதாகிடும், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிடும், எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதிகமான சாப்பாடு எடுத்துட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. ஸோ அதை யார்கிட்டையும் சொல்ல முடியல, யார்கிட்டையும் இதுவாக பண்ண முடியல அப்படின்றக்காக ஈக்குவலாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அப்போ இவங்க பாரு அந்த இடத்துல சண்டை போடுறாங்க. என்னன்னா, எல்லாரும் ஏன்ட்ட தான் இது பண்றாங்க, சம்பந்தம் எல்லாம் பேசுறாங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சண்டை போகுது, சாப்பாட்டு சண்டை. இந்த சண்டை முடிகிறதுக்குள்ளேயே திவாகர் கண்மூடித்தனமா பாருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு தெரியல. நேத்து பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம ஃபுல் எபிசோட்ல அதை பத்தி பேச மறந்துட்டோம். கண்மூடித்தனமா சப்போர்ட். யாருக்கு சப்போர்ட் வெளியே ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு கேட்டா திவாகர் யார சொல்றாருன்னா பார்வதியை சொல்றாரு. புரியுதா? சோ அவருடைய அழிவு காலம் எங்க ஆரம்பமாகுதுன்னா, பார்வதிக்கு சப்போர்ட் பண்றதுல இருந்து திவாகரோட அழிவு காலம் ஆரம்பமாகுது. இன்னையில இருந்து அவருக்கு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கண்டென்ட் அதை நோக்கி தான் போகுது. ஏன்னா நேத்து அதை அங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருக்க விதமெல்லாம் பார்க்கும்போது அதை நோக்கி தான் அவங்க போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்ன பொறுத்தளவுக்கு. ஸோ அந்த ஒரு கண்மூடித்தனமான ஒரு சப்போர்ட்ல என்ன பண்றாரு, இங்கேயும் சப்போர்ட் பண்றாரு. ஒரு ஆள் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அவங்க இது பண்ணக்கூடாது. சபரி ஒரு ஆள் சாப்பிடும் போது இது பண்ண, எல்லாரும் சாப்பாட்டுல கொட்டக்கூடாது. எல்லாரும் பார்த்து சாப்பாடு வைக்கிறாங்க. என்ன ஆள் பார்த்து சாப்பாடு வைக்கிறாங்க? எல்லாரும் அங்க அந்த ஆள் பார்த்து சாப்பாடு வைக்கிறாங்கன்றதை தாண்டி நீங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அங்க ஒரு விஷயம் கொண்டு வரப்படணும். நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீங்க, பிபிடி படிச்சிருக்கீங்க, டாக்டர் திவாகரா இருக்கீங்க, இதெல்லாம் இவ்வளவு கூட பேசிக்கான ஒரு அறிவு இல்லையா அப்படின்னு வெளியே இருக்கவங்களுக்கு கேட்க தோணும். இந்த ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றதுல இவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன? ஒரு பிரச்சனையும் கிடையாது. டாக்டர் பிபிடி திவாகருக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டீங்கன்னா, பர்சனலா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பார்வுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது பிபிடியோட பிரச்சனையா எடுது. புரியுதா? தர்பூஸோட பிரச்சனையா எதுவுமே பார்வுக்கு ஒரு பிரச்சனை ஆகுறது இல்லை. பார்வு தெளிவா கண்டுக்கிறாங்க. தர்பூஸ் அவர் ஒரு பிரச்சனை பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை சப்போர்ட் பண்ணி போய் நிக்கிறத நம்ம பார்க்கவே முடியல பார்வு. ஆனா நேரா ரிவர்ஸா நடக்குது. சபரி பொறுத்து பாக்குறாரு. இருந்தாலும் சரி, ஓகே, இவர் இப்படித்தாண்டா பேசுவாரு, எதுவுமே பொறுமையா பேச மாட்டாரு, இவர் இப்படித்தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இவங்க முதல்ல விட்டுறாங்க பிரச்சனையை. எல்லாரும் சரி விட்டுரு, அவர்கிட்ட பேச முடியாது அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இவங்களை பேடா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியே ஒரு விஷயத்த இவர் ட்ரை பண்றாரு. ஓகேவா? என்ன அதுல இவருக்கு என்ன கிடைக்குதுன்னு நமக்கு தெரியல. இல்ல நான் சொல்றேன், அவர் பிளான் பண்ணி தான் அதை பண்றாரு. நெகட்டிவான ஷேடுக்கு உள்ள வந்திருக்கக்கூடிய 3 பேர் நீங்க எடுத்துக்கலாம். ஒன்னு பாரு, இன்னொன்னு திவாகர், இன்னொன்னு கலையரசன். இந்த 3 பேருமே வெளியே பேசி வச்சு வச்சிருக்காங்களா தெரியாது. நெகட்டிவ் ஷேட் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்க பாருங்க, நெகட்டிவான ஒரு விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்றது, நெகட்டிவான விஷயங்களுக்கு நிக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்களே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இவங்க பொறுத்திருந்து பார்த்து என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேல பொங்கி எழுந்துடுறாங்க.
ஸோ இந்த ப்ரோமோலாம் கட் பண்ணுறத வச்சு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கிற மாதிரி ப்ரோமோ கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா 24/7 என்ன வந்துச்சு அப்படின்றது தெரியாது. அது ஃபுல்லாக யார் இந்த பார்வோட சண்டையெல்லாம் கட் பண்ணி தூக்குனாலும் தூக்கிடுவாங்க. எதில் இந்த எபிசோடில் 1 hour எபிசோடில் எதனால சண்டை வந்துச்சு தெளிவாக கட் பண்ணி தூக்கிட்டு இதே இங்கே மேட்ச் பண்ணி திவாகர் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி காட்டிடுவாங்க. புரியுதா? 24/7 பார்க்குற ஆட்களுக்கு, அது நேற்று நைட்டு பார்த்த ஆட்களுக்கு எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு அதை முடிச்சு 24/7 வரணும். அந்த எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடியது அந்த சண்டையில் அதை பார்த்த ஆட்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஓகே, அதுவும் ஆனால் பார்வோட சண்டைலாம் நேற்று அங்கே இதாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து மக்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இது எதனால என்ன அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, தட் இஸ் மை ரிக்வெஸ்ட். ஸோ இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் பாரு அண்ட் நம்மளுடைய டாக்டர் பிபிடி திவாகர் தர்பீஸ். கருத்துக்களை பதிவிடுங்க. இப்படி போனால் என்னத்துக்கு ஆகுறது? ஏகப்பட்ட விஷயம் நேற்று நடந்திருக்கு. சரியா? எனக்கு தெரிஞ்சு வந்து பிக் பாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டவே அதற்கு எதிரான ஆட்களை, இதை வந்து பெருசாக மதிக்காத ஆட்களை, இதெல்லாம் என்ன பெரியவங்க, இவங்கெல்லாம் என்ன நம்மள வச்சு பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளாம் வாழ்க்கையில் இப்போ ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படி இந்த இவங்க பாரு சொன்ன மாதிரி ஒவ்வொரு மென்டல் இஷ்யூ இருக்கவங்க அவங்கள உள்ள கூப்பிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைப்பு இருக்கக்கூடிய ஒரு 19 பேரை தூக்கி உள்ள விட்டுருக்காங்க போல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. டேரக்டர்லாம் நான் தான் பெரிய ஆளு, விஜேல நான் தான் பெரிய ஆளு, சோசியல் மீடியாவில் நடிகர்ல நான் தான் பெரிய ஆளு, டான்சர்ல நான் தான் பெரிய ஆளு, அப்படியே ஒவ்வொரு மேலையிலையும் நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற அந்த ஒரு தாட் இருக்கக்கூடிய ஒரு 19 பேரை செலக்ட் பண்ணி உள்ள விட்டுருப்பாங்க போல் இருக்கு. எனக்கு நம்ம அப்படிதான் தோணுது. ஆனா ஒரு ஆள் கூட மதிச்சு இந்த கான்செப்டை மதிச்சு ஒரு விஷயம் பண்ற மாதிரி எனக்கு தோணலை. அதை பண்ணவும் மாட்டாங்க. அது ஏன் பண்ண மாட்டாங்கன்றது தெரியல. பிக் பாஸ் அதை கேள்வி கேட்க மாட்டாங்கன்றதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு இடத்துல இவங்க வந்து ரூல் பிரேக் பண்ணும் போதோ ஒரு விஷயத்தை பண்ணும் போதோ கேள்வி கேட்க மாட்டாங்க. என்னென்ன ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க, யார் எதுக்காக ரூல் பிரேக் பண்றாங்க, இதை பிக் பாஸ் ஏன் கேட்க மாட்டாரு அப்படின்றத ரொம்ப தெளிவா அடுத்து நான் ஒரு வீடியோல பதிவு பண்றேன். நேற்று நைட்டு நடந்திருக்க விஷயம்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு டென்ஷன் ஆயிரும். வாண்டடா கண்டென்ட் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் வந்து டாஸ்க் எப்படி மாறுது அப்படின்றத காலையிலேயே இவங்க வந்து ஏதோ வித்தியாசமா பண்றேன்ற பேர்ல சம்திங் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாத ஆணியா இருக்க போதா இல்லை என்ன இருக்க போகுது அப்படின்றது இந்த வாரத்தோட இதில் தெரிஞ்சிடும். ஸோ முதல் ப்ரோமோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை, காரணம் பார்வதி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.